வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல எப்படியும் கண்மணியை முன்னுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு நம்ம டேரக்டர் சார். அப்போ படிப்படியாக தானே கொண்டு வர முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சின்ன வண்டியை வந்து விலைக்கு வாங்கி அதை வந்து ஓட்ட போகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் வந்து கிடைக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த இடியாப்பம் விற்கிற அந்த அக்கா கிட்டே வந்து கேட்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்கிட்ட 3000 ரூபாய் தான் இருக்குது. ஒரு பெரிய ஆர்டர் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த ஐடி கம்பெனிலேருந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா மீதி பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லமா, இப்போதைக்கு 3000 ரூபாய் கொடு, அதுக்கப்புறமா அடுத்த மாதம் முடியலனா கூட பரவாயில்ல, உன்னால எப்போ முடியுதோ மீதி பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கேட்கும்போது கண்மணிக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக சைக்கிளில் வந்து ஓட்டிக்கிட்டே அப்படியே வந்து வெயிலில் வந்து இடியாப்பத்தை விற்கும்போது அவங்க விளைச்சலாக இருக்கும். இப்போ வண்டினும் போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகலாம், ஒரு 4 இடம் வந்து அதிகமாக வந்து விற்று எடுக்கலாம். கண்மணியோட முதல் வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே வராருன்னு தான் சொல்கிறான். அதுக்கு மூல காரணமே இந்த வெண்ணிலா தான். ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தீங்கன்னா அன்பு கண்மணி இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் நிறைய விஷயத்த வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாவது அமைதியாக இருக்காங்களா? இல்லையே. இதுக்கப்புறமா தான் கண்மணி வந்து அன்பை விட்டு விலகிட்டாலே இனிமேலாவது கொஞ்சம் உருப்படியாக இருப்போம் அப்படின்றது கூட இல்லாமல் திரும்ப திரும்ப நம்ம அன்பு வந்து டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கா. காரணம் என்ன? ஏன்னா கண்மணியும் விட்டு போயிட்டா. கண்மணி அன்பு விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அன்பு வந்து வெண்ணிலாவை தேடி வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ இவனோட வந்து ஆட்டத்தை வந்து அடக்கணும். மோசமான நிலைமையில உன்னை கொண்டு வந்தாதான் அப்பாவது என்னை தேடி வருவ, என் காலுக்கிலேயே வந்து இருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அன்பு வந்து தாழ்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க வெண்ணிலா. எல்லாத்தையுமே அழகாக பேக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு லஞ்சுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் டாப் 5ல் இருக்க அந்த கம்பெனிஸில் இருந்தால் நமக்கு இப்போ ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புகழ்ந்து தள்ளிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆகுது, சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கு அவர் பேசுறதுலேயே. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஆர்வமாக சாப்பிடலாம் சார் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறாங்க. அன்போட பேட் லக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பார்சல் வந்து ஓனர்கிட்டே போயிருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுக்கிற தருணத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளி ஒன்று இருக்குது. பார்த்துட்டு யாரும் சாப்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்து எல்லாருமே ரொம்ப பதறி போகிறது மட்டும் இல்லாமல், என்ன சார் நீங்கள் இப்படி புகழ்ந்து தள்ளினீங்க, இப்போ என்னன்னா இந்த சாப்பாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஓனரும் அவங்களுக்கு இருங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படியே நம்ம சொன்னாலும் அதெல்லாம் தெரியாமல் நடந்துருச்சுங்க இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு தப்பிக்க தான் பார்ப்பாங்க. இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதை சோஷியல் மீடியாவில் நம்ம போடுறோம், பண்ண இந்த தப்பை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், அப்போ தான் அந்த கம்பெனி மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும், இல்லைனா மற்றவங்களுக்கும் தெரியாமல் போயிடும் சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து அதை பண்ணி தானே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பி விடுறாங்க. எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலயமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியாகி போகுது. நியூஸ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வரும் இல்லையா. பாட்டி ராஜசேகர் அதுக்கப்புறம் அன்பை பார்த்தீங்கன்னா கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கிச்சன் இப்படி இருக்கா, இப்படி சுத்தம் பண்ணலையா, இதை ஒழுங்காக நோட் பண்ண மாட்டிங்களா, ஷெஃப் வந்து ஒழுங்காக வந்து பண்ண மாட்டாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பையும் அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜரையும் வந்து பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அன்பு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவர் என்னங்க பண்ணுவார், எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அனுப்புகிற தருணத்தில் கார்த்தி தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னார். எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இவ்வளோ வந்து இதுவாக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றதன் மூலியமாக தான் வந்து அவர் ஸ்டாப் பண்ணார். கண்டிப்பாக அந்த பார்சலை வந்து செக் பண்ணியிருந்தாலாவது அது பெரிய தப்பும் வந்து நடந்திருக்காது இல்லையா. ஆனால் அவரோட பேட் லக் என்ன பண்ணுறது, நல்லா பாட்டிக்கிட்ட வந்து திட்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜசேகர் அன்பு வந்து தரைக்குறைவாக தான் வந்து பேசிட்டு இருக்காரு. என்னத்தை இவன் பண்ணி கிழிச்சா போயிட்டு இருந்ததுன்னா பிஸ்னஸை வந்து இழுத்து மூட வேண்டியது தான். எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேருக்கு அப்புறமா எப்படி மற்ற ஆர்டர்ஸ் நமக்கு வரும், அவ்வளோதான் இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்பு பார்த்த வரைக்குமே இங்கே எந்த மிஸ்டேக்ஸும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட நம்பிக்கை. ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவங்க பாட்டிக்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடந்த இன்சிடெண்ட்டை பார்த்து நம்ம கண்மணியை வந்து அன்பு அழகாக வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஆள், கிச்சன்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள், அப்பட்ட அன்பு கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்க இடத்துல எப்படி வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பெரிய சாதாரணமான விஷயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய கம்பெனி, நிறைய வருஷமா
பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்படி சடனாக இவ்வளோ பெரிய வந்து ஷாக்கிங்கான நியூஸ்லாம் வந்து அவங்க கேட்கும்போது அவங்க ஆஃபீஸை பொறுத்தவரை எல்லாமே டவுன் ஆகிட்ட மாதிரி தானே இருக்கும். விசாரித்து பார்த்தா தான் அன்புக்கு விஷயம் என்னன்னு புரிய வரும். ஒரு பக்கம் தேன்மொழி சமைக்க போனதை வச்சு பயங்கரமாக வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமா நல்லா இருக்காத, நான் வேறு ரொம்ப பசியோடு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் தேன்மொழியும் பார்த்திங்கன்னா சுட சுட ரொம்ப வாசனையாக பிரியாணி எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியும் கேட்க, நல்லா இல்லையாவா, இவ்வளோ சூப்பரான பிரியாணி ஏதோ டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க தேன்மொழியை. போதும் நிறுத்துங்க, எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காது அப்படின்ற மாதிரி தேன்மொழியும் சொல்ல, எப்படி தேன்மொழி இவ்வளோ சூப்பரான பிரியாணி வந்து சமைக்க கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து தேன்மொழிக்கிட்ட கேட்டதுக்கு, எங்கள் அம்மா தான் வந்து சமைக்க சொல்லி கொடுத்தாங்க, அப்போதுலேருந்து அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு இது கை வந்த கலையாயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல தேன்மொழி, இதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் என்ன நீ வேற, நான் ஏதோ வீட்டில் உள்ளவங்களுக்காக சமைச்சிருக்கேன், நீ என்ன பெரிய பெரிய ஐடியாலாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேஷுவலாக நம்ம தேன்மொழியும் சொல்ல, இல்லை தேன்மொழி இவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ பேரும் பாராட்ட ஆரம்பிப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும், இது நம்மளோட பிஸ்னஸ்க்கு அடுத்தபடியாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற கண்மணி, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நம்ம நடத்தி வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசித்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியும் கேட்க, வேற என்ன மிட் நைட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அது மிட் நைட் பிரியாணி என்ன சொல்கிற கண்மணி, ஆமாம் இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் உள்ளவங்க நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தோன்னா முக்கால்வாசி இந்த மிட் நைட் பிரியாணி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பகலில் இடியாப்பம் வடகரி இது எல்லாத்தையும் விற்போம், நைட்டில் வந்து இந்த பிஸ்னஸை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை கண்மணி, எனக்கு என்னவோ இதெல்லாம் வந்து சரியாக பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்ல, ஏன் இவ்வளோ டவுட்டாக இது பண்ணுற, நம்மளால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை, நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் போதும், நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்போட கம்பெனிலேருந்து வளர்ந்த அந்த வீடியோஸையும் வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க. கண்மணிக்கு மட்டும் முழுசாக வந்து சந்தேகம் வந்து அந்த வெண்ணிலா மேலே தான் இருக்குது. அன்பு எப்போவுமே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கவே மாட்டார், அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முழு காரணமும் அந்த வெண்ணிலாவாக தான் இருப்பா அப்படின்ற சந்தேகம் நல்லாவே எழும்பியிருக்கு. விருப்பத்துக்கான நிறைய ஆர்டர்ஸ் வந்து கண்மணிக்கு வருது. மென்மேலும் வளர்ந்து வர மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் பிடிச்சி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளோட வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் மிட் நைட் பிரியாணியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கண்மணி. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல், கம்பெனியில் 2-3 தடவை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் ஏன் அந்த கண்மணியாக இருக்கக்கூடாது, அவன் ஏன் நம்மளோட பிஸ்னஸை வந்து கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க அப்பாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தான் கண்மணி மேலே கோபமாக இருந்தாலும் பயங்கர வெறுப்பாக இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயங்களால் வந்து அசிங்கப்படுத்தியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றது ரொம்ப உறுதியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா கண்மணியை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு தான். இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி தான் அவன் மேலுக்கு வரணும்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. கேட்டு சிவகாமி அம்மா ஒரு பக்கம் சந்தோஷப்பட, அப்போ யார் தான் அன்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் அவங்க அப்பா கேட்குற பதிலுக்கு, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அன்பு சொல்கிறாரு. இதில் உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிச்சு வெண்ணிலா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து நிரூபிக்கிறாங்களா. இதுக்கப்புறம் பாட்டியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், நம்பிக்கையே கெடுத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே வந்து துரத்தி விடுறாங்களா அவங்க கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.